ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு பவானி லெப்ஸ்டைல். மும்பையில் வந்து வெயில் காரணமாக பழ வகையும் கூடி போச்சு. இது ஒரு பழம் 30 ரூபா. இதை வந்து நம்ம இதெல்லாம் வந்து பார்த்திங்களா, எல்லாருமே நோம்பு இருந்தாங்க, அதனால பழ விலை கூடி போச்சு. இல்லைன்னா இந்த பழம்லாம் எனக்கு 20 ரூபா கிடைக்கும். அதனால் இந்த ஒரு பழம் வாங்கியாச்சு. 60 ரூபாய்க்கு 2 பழம் வாங்கியாச்சு. வெயில் அடிக்கிறதுனால கொஞ்சம் அப்போ பழம் சாப்பிட்டா உடம்பு நல்லது. நீங்களாம் சோறு சாப்பிட்டுட்டு பழம் சாப்பிடுவீங்க. எங்கள் வீட்டில் அப்படி இல்லை. பசி தாங்காமல் நான் இப்போ தான் வேலை வந்தேன், பசிக்குதுன்னு பழத்தை வெட்ட ஆரம்பிச்சிட்டாரு. பின்ன நம்ம வந்து தர்பூசணி தண்ணி பழம் 50 ரூபாய்க்கு 2. ஓகே, இது கொஞ்சம் சீப்பாக கிடச்சின்னு வச்சுக்கோங்களேன். இது இன்னும் 20 ரூபாய்க்குலாம் கிடைக்கும். சரி, ஓகே, இருந்தாலும் 25 ரூபா கொண்டு கிடச்சாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், என் லைஃப்லேயே நான் எப்போவுமே எலுமிச்சம்பழம் 10 ரூபாய்க்கு 6, 7 அப்படி வாங்குவேன். 1/4 கிலோ எலுமிச்சம்பழம் 40 ரூபா. ஏன்னா இப்போ வெயில் அஞ்சு ஜூஸ்லாம் போட்டு குடிக்கணும்ல. அதுக்கப்புறம் சப்போட்டா பழம் 1 கிலோ சப்போட்டா பழம் 40 ரூபா. இதில் 3 எடுத்து இவர் கடையிலேயே ஆட்டையை போட்டார். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. வெட்டி நம்ம சாமிக்கு நான் எப்போவுமே கட் பண்ணிட்டு முதல்ல சாமிக்கு வச்சுட்டு தான் அதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிடுவோம். இவர் சாமியாவது சாத்தானாவது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. எனக்கு ரொம்ப கோவம் வரும் ஃப்ரெண்ட்ஸ். தான் எந்த வீட்டில் பொருள் வாங்கிட்டு வந்தாலுமே முதல்ல சாமிக்கு படைப்பேன், அதுக்கப்புறம் நான் எடுப்போம். இவருக்கு அந்த அறிவும் இல்லை, அந்த புத்தியும் இல்லை. கடவுள் என்றைக்கு பசிக்குது ஓகே தான், இருந்தாலுமே 2 நிமிஷம் ஆகாமல் சாமிக்கு ஒரு துண்டை கட் பண்ணி வைக்கிறதுக்கு இப்படி இப்போ ஏதோ பறந்த மாதிரி பறக்காரு. இப்போ இவர் வச்சு பண்ணிட்டார். இதை நம்ம சாமிக்கு வைக்க முடியாது. இப்போ இதை கட் பண்ணால் தான் வைக்க முடியும். இப்போ இதையும் கட் பண்ணியாச்சு, இதையும் கட் பண்ண முடியாது. பார்த்தீங்களா, அதனால் நம்ம சாமிக்கு இன்றைக்கி பழத்தை கொடுத்துடலாம். எந்த ஒரு வீட்டில் எந்த ஒரு ஆம்பளையும் சாமியை மதிக்கிறவன் கண்டிப்பாக மனைவியும் மதிப்பான். மனைவியை மதிக்கிறவன் பசி வந்தாலும் தாங்குவான். இவர் மட்டும்தான் பசிக்க மாதிரி. எனக்கு தான் பசிக்க என்ன செய்ய. எனக்கெல்லாம் சாமி விஷயத்தில் விளையாட்டா பயங்கர கோவம் வரும். நான் சொல்லனாலும் ஒன்றும் இல்லை, நான் சொல்லிட்டு தானே. சாப்பிடுங்க. இன்றைக்கி எங்கள் சாமிக்கு சப்போட்டா பழம் சாப்பாடு. செல்லாக்கும் சப்போட்டா பழம். நாய் மாதிரி பறந்தார். பாதி பழத்தோன்னு வச்சுருக்காரு. அவருக்கு பொறுமையாக இருந்திருக்கலாம்ல. இப்போ சூப்பராக பெரிய நெல்லிக்காய் கிடச்சிது. 1/2 கிலோ 30 ரூபா. நல்லா கலர் மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குனால ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. கலர் ஒரு மாதிரி சாம கலர் மாதிரி ஆகிட்டு. இப்போ தினம் ஒரு நெல்லிக்காய் எடுத்துக்கிறனால இப்போ இது வந்து வாரத்துக்கு ஒரு கிலோ வாங்க எனக்கு கரெக்டாக வருது. தினம் ஒரு நெல்லிக்காய் ஜூஸ். வாரத்துக்கு 1 கிலோ இல்லை, சாரி, 1/2 கிலோ 1/4 கிலோ போதும். ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போ நீங்கள் பொறுமையாக கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா நான் சமையல் பண்ணிட்டு என்ன சமையல் பண்ணேன்னு சமையல் உடம்புல வெயிட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க சமையலை பார்க்கலாம். வெண்டைக்காய் பொரியல், தக்காளி, வெங்காயம்லாம் போட்டு வெண்டி மசாலா, கொஞ்சோண்டு தால். ஏன்னா எனக்கு நான் என் ஃபேவரேட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் சுட சுட சாதம், ஆவி பறக்கும் சாதம். பின்ன தயிர். இவருக்கு தால் இருந்தால் தயிர் கேட்பேன். பின்ன எனக்கு பிடிச்ச மாதிரி நிறைய தேங்காய் அரைச்சி ஊற்றி நிறைய புளி போட்டு வெண்டைக்காய் புளிக்குழம்பு. நம்ம வெண்டைக்காய் புளிக்குழம்பு பார்க்க போது எச்சி வருது. இப்போ நம்ம ஆம்லேட்டும் ரெடி.